நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த மாதிரி எக்ஸாம் வந்து சர்டைன் போஸ்ட்டுக்கு, எல்லா போஸ்ட்டும் கிடையாது, சிஆர்இ 2024 அந்த வீடியோவை போய் மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சில போஸ்ட் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அது அஃபிஷியலாக இன்னும் வரல, எய்ம்ஸில் ரொம்ப சீக்கிரமாக வரும். அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ட்டு நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தோம். இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரப்போ பார்த்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வேல தான் நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருந்தோம். நம்மளோட வீடியோஸ் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். ஈவன் நான் வந்து முன்னாடியே ஒரு இன்ஸ்டியூட்டில் இவ்வளோ வேக்கன்சிஸ் வர இருக்குது, இவ்வளோ வேக்கன்சிஸ் வரும் அப்படின்லாம் போடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து கண்டிப்பாக மோட்டிவேட் தான் பண்ணுவேன் தவிர டீமோட்டிவேட் பண்ணாது. ஸோ மேக்ஸிமம் வந்து நம்மளோட வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து மோட்டிவேட் தான் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து வீடியோ போட்டிருப்போம். நேற்று போட்ட வீடியோவில் ஒரு சில கமெண்ட்ஸு, இந்த அறிவாளிகள் எல்லாம், இந்த கமெண்ட்ஸ் போட்ட அறிவாளிகள் எல்லாம் நான் சொல்கிறேன், ஒரே ஒரு நாள் ஒரு 10 பேர்த்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டு அவங்களால வந்து கைட் பண்ண முடியவே முடியாது. இந்த அறிவாளிகள் யாரெல்லாம் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ, ஸோ இதில் இந்த ஒரு சில கமெண்ட்லாம் பாருங்கள், ஒரு வேர்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு, டோன்ட் ஸ்ப்ரெட் ஃபேக் நான்சென்ஸ். ஸோ இந்த நான்சென்ஸுங்கிற வேர்டு நம்ம வந்து இவ்வளோ பேர் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, இவ்வளோ விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்படி வந்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, ஆனால் அந்த கமெண்ட்டுக்கு என்னைய ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்றுமே வந்து போடலை, மீன்ஸ் அதை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளோட வீடியோஸை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. தட் மீன்ஸ் என்னென்னா நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேவையில்லாத வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் சேனல் கிடையாது, இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் வீடியோஸ், எஜுகேஷ்னல் சேனலு. இந்த மாதிரி தேவையில்லாத வேர்ட்ஸு, அன்னெசரி வேர்ட்ஸு, ஒரு மாதிரி கூச்சப்படுற மாதிரி வேர்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை விட டபுள் மடங்காக நான் வந்து உங்களுக்கு வந்து பேசுவேன். அது உங்களுக்கே தெரியும். இந்த வேர்ட்ஸ்லாம் யாருக்கும் தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் என்ன வேர்டை யூஸ் பண்ணணும், யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, பார்க்குறக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டீமோட்டிவேட் ஆகுது அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஓடிடுங்க, சரியா? ஸோ நம்மளோட வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வீடியோ பார்க்குறதுனால நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஓகே, என்னால் முடிஞ்சதை நைட் அண்ட் பகலுமா நான் வீடியோ எடுத்து பசங்க மோட்டிவேட் ஆகணும், நம்ம ஊர்லேருந்து நிறையா பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த எக்ஸாம் வந்து ஆல்ரெடி கேன்சல் ஆகிருக்கு. அதுலேயும் நான் வந்து சொல்லியிருக்கேன், சர்டைன் போஸ்ட் மட்டும்தான் கேன்சல் ஆகிருக்கு, மீதிக்கெல்லாம் வந்து எக்ஸாம் இருக்கும். ஸோ அஃபிஷியலாக வெயிட் பண்ணுவோம், அது வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன டிசிஷன் எடுப்போன்னு. இப்போ அதுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சுட்டு கமெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி கமெண்ட் வந்ததுன்னா நான் வந்து அசிங்கமாக கேட்பேன், அப்புறம் வந்து நீங்கள் வந்து நம்மளோட சேனல்லையே விட்டு ஓடிடுவீங்க. ஸோ அதனால் தேவையில்லாத கமெண்ட்லாம் போடுறதை நிறுத்திட்டு தேவைன்னா பாருங்கள், தேவையில்லைன்னா அப்படியே மூடி வச்சுட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஓடிடுங்க. இந்த மாதிரிலாம் யார் இது, இந்த பியூட்டி வேர்ல்டு பேர் மட்டும்தான் பியூட்டியாக இருக்குது, நீ பேசுகிற வேர்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வேர்டாக இருக்குது. நான் எப்படி கேட்பேன்னு தெரியாது. டோன்ட் ஸ்ப்ரெட் ஃபேக் நான்சென்ஸ், ஆல்ரெடி சிட்டி அலாட்டட் ஃபார் தட். அதான் எனக்குமே தெரியுமே, நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாம்லாம் கேன்சலே ஆகலை. நான் சொல்லியிருந்த ஒரு சில போஸ்ட்டு, அது எந்தெந்த போஸ்ட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த கமெண்ட்டு, டோன்ட் ஸ்ப்ரெட் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ எனக்கு வந்து எது வந்து சரின்னு படுதோ, எது வந்து ஜென்யூன் இருக்கோ, என் மைண்டுக்கு எது ஜென்யூன்னு படுதோ அதை தான் நான் வந்து என்னோடய சேனலில் போடுவேன். உங்கள் மைண்டில் என்ன வருது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது. ஓகே, உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணுங்கள், ஒரு 10 பேர்த்துக்கு உங்களால் முடிஞ்சுன்னா ஒரு கைடு பண்ணுங்கள், எப்படி படிக்கணும்னு சொல்லுங்கள். அதெல்லாம் உங்களால் முடியவே முடியாது. ஸோ இது யார், கார்த்தி வெஸ்ட் ப்ரூக். ஸோ அதனால் என்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னா அதை போய் அதோட ஜென்யூனாக என்னென்னு செக் பண்ணி பார்த்துட்டு வந்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணணும். ஓகே, அடுத்த கமெண்ட்டை பார்ப்போம். வருத்தப்பட ஒன்றும் இல்லையா பிரதர், 3000 பிரதர் புவர் பீப்புள். ஸோ 3000 பே பண்ணால் உனக்கு எக்ஸாம் கேன்சல் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வந்து அதை வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இந்த விஷயம் கூட தெரியல, நீலாம் வந்து உனக்கு வந்து நீ வந்து கமெண்ட் பண்ண வந்திருக்க. ஒரு எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நீ எவ்வளோ பே பண்ணியோ அதை வந்து உனக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அந்த அறிவு கூட இல்லை, நீ வந்து கமெண்ட் பண்ணுற. நீங்கள் ஏது கேன்சல் ஆச்சுன்னு செய்து வீடியோ போட்டுறது ஓகேவா இருந்திருக்கும். நீங்கள் ஏன் தனித்தனியாக போடுறீங்க? நான் தனியாக போடுவேன், ஒட்டுமொத்தமாக போடுவேன், இல்லை ஒன்றுமே போடாமல் இருப்பேன்.
அதை வந்து நீ கேட்கக்கூடாது. ஓகே, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாரு, பார்க்காம இல்லைன்னா போயிட்டே இரு. ஸோ இந்த கமெண்ட்லாம், இந்த மாதிரி கமெண்ட்லாம் பண்ணிங்க அப்படின்னா நான் நல்லா கேட்பேன், சொல்லிட்டேன். ஓகேவா இருந்திருக்கும். நீங்கள் ஏன் தனித்தனியாக போடுறீங்க? இதை நினச்சி டென்ஷன் ஆகணும்னு போடுறீங்களா? ஆமாம், நான் இவ்வளோ வீடியோ கிட்டத்தட்ட 2000 வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கேன். அதெல்லாம் ஒன்றுமே மோட்டிவேட் பண்ணல. நீ வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து டென்ஷன் ஆகி தான் நீ எக்ஸாம் கிளியர் பண்ணி கிளிக்க போகிற. இல்லை படிக்கணும்னு போடுறீங்களா? எனக்கு புரியலை. படிக்க கூடாது கட்டும்னு போடுறீங்களா? மோஸ்ட் ஆஃப் த டைம் யூ ஆர் மேக்கிங் டென்ஷன் அபவுட் லைக் திஸ் வீடியோ. ஸோ இந்த பொண்ணு வந்து பேர் என்ன? பிரியா. இந்த பொண்ணு எவ்வளோ நம்மளோட வீடியோஸை பார்த்துருக்குதுன்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் த டைம் கண்டிப்பாக நீ எந்த லட்சணத்தில் படிச்சுக்கிட்டு இருப்போன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்னத்தை பாசிட்டிவாக எடுக்கணும், என்னத்தை நெகட்டிவாக எடுக்கணும்னு கூட தெரியாமல் நீ வந்து கமெண்ட் பண்ணி வச்சுருக்கிற. நீ வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி எனக்கு அட்வைஸ் பண்ணுறேன். ஓகே, அடுத்ததை சொல்கிறேன். டோன்ட் ஸ்ப்ரெண்ட் ரூமர்ஸ் அமாங் த ஸ்டூடெண்ட். இது யார்? மஜா ஹரி. ஸோ அந்த ஹரி இது ரூமரா இல்லை ஒரிஜினலானா? ஆல்ரெடி இப்போ வந்து ஒரு மெசேஜ்லாம் யாராருக்கெல்லாம் கேன்சல் ஆகிருக்குன்னு மெசேஜ் வந்திருக்கு. அவங்கள்ட்டெல்லாம் போய் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணு. ஓகே, இந்த மஜா ஹரி. அடுத்தது. ஸோ இவ்வளோ தான் கமெண்ட்டு. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 1-2 மென்டலுங்களை வந்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணும்போது நான் அவங்களுக்கு வந்து டபுளாக நான் வந்து கமெண்ட் பண்ணுவேன். இல்லையா திரும்ப வந்தது அப்படின்னா அந்த நம்பரை பிளாக் பண்ணி விட்ருவேன். ஸோ அதுதான். ஸோ இந்த வீடியோ யாருக்கு கேன்சல் ஆகிருக்கு, எந்தெந்த போஸ்ட் கேன்சல் ஆகிருக்குன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. நல்லா எக்ஸாம் எழுதுங்க, நிறையா படிங்க. ஸோ அடுத்தவங்களோட பேச்செல்லாம் கேட்காதீங்க. அவங்க பேச்சை கேட்டுட்டு நீங்கள் அப்படியே பின்தங்கிடுவீங்க. பணம் கொடுத்தா தான் போக முடியும், இந்த மாதிரி தேவையில்லாத வேர்ட்ஸ்லாம் வந்து போடுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க. தொடர்ந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க, தொடர்ந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் படிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிடலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.